ஃப்ரெண்ட்ஸ், வரும் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவசங்களை பார்ப்போம். பெயர் தேவிகா, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல தெலுங்கு செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கேரளாவை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நிலம் ஒரு ஏக்கர் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கும் இப்போ தாங்க திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்தில் டிவோர்ஸ் ஆனதுனால இவங்க மறுமணமே பண்ணிக்காத வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும், இப்போ இவங்களுடைய அப்பா அம்மா இவங்களுக்கு மறுமணம் பண்ணி வைக்கிறதான சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க ஃபஸ்ட்டு கேரளாவில் தாங்க திருமணம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டு மணமகன் தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. மணமகன் நல்ல ஒழுக்கமானவராக வேணும். கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் மனைவி இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 10 சவரன் நகை போகிறதாகவும், அது இல்லாமல் என்னால் முடிஞ்சளவு ஓரளவு சிறுசனத்தெல்லாம் செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா சஞ்சனா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல தெலுங்கு செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்ஏ முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கேரளாவை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 2-3 வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, அம்மாவும் கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தங்கை மட்டும்தாங்க. அவங்களுக்கெல்லாம் திருமணமாகி அவங்க ஃபாரினில் செட்டில் ஆகிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க முடிஞ்ச அளவு வீட்டோட மணமகனாக வேணும், அதுவும் தமிழ்நாட்டு மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. அவருக்கு திருமணமாகி குழந்தை இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வசதியாக இருக்கிறதுனால வசதி குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. மணமகன் ஒரு டிகிரி முடித்த ஏதாவது ஒரு நல்ல வேலையில் இருக்கணும், அப்படி இல்லைனா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்தாலும் நாங்களே அதுக்கு சப்போர்ட் பண்ணி தரோன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பரை இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் இலவசமான வரன் பதிவு.